வணக்கம். ஆப்பிள் டிவியின் புதுச்சேரியில் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரியில் அனுதினமும் அரங்கேறி வரும் ஆன்லைன் மோசடி கும்பலின் லீலைகள். பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எச்சரிக்கை எழுப்பும் சைபர் கிரைம் போலீசார். 3 நாள் போலீஸ் காவல் விசாரணைக்கு அழைத்து வரப்பட்ட சிறுமி கொலை குற்றவாளிகள் விசாரணை முடிந்து மீண்டும் சிறையில் அடைக்கப்பட்டனர். புதுச்சேரிக்கும் தனக்கும் உள்ள தொடர்பு தொடரும் என்று உருக்கமாக தெரிவித்திருக்கிறார் முன்னாள் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன். புதுச்சேரி நலவாட மீனவ கிராமத்தில் 20 டன் வரை காணாங்கத்தை மீன் கிடைத்துள்ளதால் மீனவர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இனி விரிவான இன்றைய நிகழ்வுகளின் தொகுப்பு. புதுச்சேரியில் 2 பேரிடம் ரூபாய் 3.5 லட்சம் பணம் மோசடி செய்து சைபர் கிரைம் குற்றவாளியை போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரியை சார்ந்த பிரியா என்பவரிடம் தொடர்பு கொண்ட மர்ம நபர் ஒருவர் வீட்டில் இருந்தபடி ஆன்லைன் மூலமாக முதலீடு செய்து அதிக பணம் சம்பாதிக்கலாம் என்று கூறியுள்ளார். அதை நம்பி அவர் பல்வேறு தவணை முறைகளில் ரூபாய் 2.88 லட்சம் பணத்தை அவரது வங்கிக் கணக்கிலிருந்து அனுப்பினார். பின்னர் அந்த நபரை தொடர்பு கொண்ட பொழுது எந்தவித பதிலும் அவரிடமிருந்து வரவில்லை என்றும் கூறப்படுகிறது. அவரை தொடர்ந்து புதுச்சேரியை சார்ந்த மதன் கிருஷ்ணன் என்பவரிடம் ஃப்ரீ ஃபயர் கேம் விளையாட்டு தொடர்பாக ரூபாய் 17,000 அனுப்பி ஏமாந்தார். இவர்கள் இருவரும் கொடுத்த புகாரின் அடிப்படையில் சைபர் கிரைம் எஸ்பி பாஸ்கரின் உத்தரவின் அடிப்படையில் ஆய்வாளர்கள் தியாகராஜன், கீர்த்தி தலைமையிலான போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி சிறுமி பாலியல் கொலை வழக்கில் 3 நாள் போலீஸ் காவல் விசாரணைக்கு அழைத்து வரப்பட்ட இருவரிடம் விசாரணை முடிந்து மீண்டும் சிறையில் அடைக்கப்பட்டனர். புதுச்சேரி சோலை நகர் 9 வயது சிறுமி பாலியல் படுகொலை வழக்கில் விவேகானந்தன், கருணாஸ் ஆகிய இருவர் கைது செய்யப்பட்டு காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். சிறுமி கொலை செய்யப்பட்ட இடத்தில் கிடைத்த தடயங்கள், பெற்றோர் இரத்த மாதிரிகள், கைது செய்யப்பட்ட இருவரின் இரத்த மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு தட அறிவியல் பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. சிறையில் இருந்து கருணாஸ், விவேகானந்தன் இருவரையும் காவலில் எடுத்து விசாரிக்க போலீசார் போக்சோ நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். இருவரையும் 3 நாள் போலீஸ் காவலில் வைத்து விசாரிக்க நேற்று முன்தினம் அனுமதி வழங்கப்பட்டது. சிறையிலிருந்து அழைத்து வரப்பட்ட கருணாஸ், விவேகானந்தன் இருவரையும் ரகசிய இடத்தில் வைத்து போலீசார் விசாரணை நடத்தி வாக்குமூலங்களை பதிவு செய்தனர். 3 நாட்களில் 1 நாள் விசாரணை காலம் உள்ள நிலையில் முன்னதாக விசாரணையை முடித்த போலீசார் நேற்றிரவு கருணாஸ், விவேகானந்தன் இருவரையும் காலாப்பட்டு மத்திய சிறையில் போலீசார் ஒப்படைத்தனர். புதுச்சேரியிலிருந்து விடைபெற்ற மாஜி ஆளுநர் தமிழிசை புதுச்சேரிக்கும் தனக்கும் உள்ள தொடர்பு தொடரும் என்று உருக்கமாக தெரிவித்தார். ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்த தமிழிசை அவர்கள் நேற்று மதியம் ஆளுநர் மாளிகை வந்தார். ஆளுநர் மாளிகை பணியாளர்களை சந்தித்து நன்றி தெரிவித்தார். ராஜினாமா செய்து புறப்பட்ட தமிழிசைக்கு முதல்வர் ரங்கசாமி, தலைமை செயலர் சரத் சவுகான், டிஜிபி ஸ்ரீனிவாஸ் மற்ற துறைகளின் அரசு செயலாளர்கள் தமிழிசையை சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தன் மீது அன்பு பொழிந்த புதுச்சேரி மக்களுக்கு நன்றி. இந்த அன்பு தொடரும். சேவை செய்ய சில நேரம் கடுமையான முடிவு எடுக்க வேண்டியுள்ளது. புதுச்சேரி பணி வாழ்க்கையில் மறக்க முடியாத நிகழ்வு. நல்ல திட்டங்களுக்கு மனசாட்சிப்படி ஒப்புதல் அளித்தேன். மக்கள் சேவை செய்ய செல்கிறேன். எந்த தொகுதியாக இருந்தாலும் கட்சி முடிவை ஏற்பேன் என்றார். அதனைத் தொடர்ந்து போலீசார் வழங்கிய அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் காரில் புறப்பட்டார். நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலையொட்டி கூட்டேரிப்பட்டு பகுதியில் துணை இராணுவத்தினர் அடையாள அணிவகுப்பு நடத்தினர். விழுப்புரம் மாவட்டம் கூட்டேரிப்பட்டு பகுதியில் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலையொட்டி தேர்தல் பணிகளில் ஏதேனும் அசம்பாவித சம்பவங்கள் ஏற்படாமல் இருக்கவும், வாக்காளர்களிடையே அச்சத்தை போக்கவும் போலீசார் துணை இராணுவத்தினருடன் இணைந்து அணிவகுப்பு நடத்தினர். கோட்டக்குப்பம் டிஎஸ்பி சுனில்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த அணிவகுப்பில் மத்திய தொழில் பாதுகாப்பு படையை சார்ந்த 90 வீரர்களும், தமிழ்நாடு சிறப்பு காவல் படையை சார்ந்த 60 பேரும், விழுப்புரம் ஆயுதப்படையை சார்ந்த பெண்கள் உள்ளிட்ட 30 பேரும், சட்டம் ஒழுங்கு பிரிவு போலீசார் 20 பேர் என
200 பேர் இந்த அடையாள அணிவகுப்பில் இடம்பெற்றனர். தேர்தல் நன்னடத்தை விதிகள் அமலுக்கு வந்துள்ள நிலையில் காவல்துறை மூலமாக செயல்பட்டுள்ள பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து காவல்துறை அதிகாரிகள் உடனான மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி பாராளுமன்ற மக்களவைத் தேர்தல் அறிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து புதுச்சேரியில் தேர்தல் நன்னடத்தை விதிகள் அமலுக்கு வந்துள்ளன. இதனையடுத்து மாநிலம் முழுவதும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் காவல்துறை மூலமாக செய்யப்பட்டிருக்கிறது. மக்கள் அச்சமோ பதற்றமோ இன்றி வாக்களிக்கும் வகையில் காவல்துறை மூலமாக செய்யப்பட்டுள்ள பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து காவல்துறை அதிகாரிகள் உடனான ஆலோசனைக் கூட்டம் புதுச்சேரி மாவட்ட தேர்தல் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான குலோத்துங்கன் அவர்களின் தலைமையில் இன்று மாவட்ட தேர்தல் அதிகாரி அலுவலகத்தில் நடைபெற்றது. மாவட்ட உதவி ஆட்சியர் யஷ்வந்த் மீனா, மாவட்ட துணை தேர்தல் அதிகாரி வினயராஜ், காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர். புதுச்சேரி கடற்கரை சாலையில் வாக்காளர் விழிப்புணர்வு காணொலியை தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் வெளியிட்டார். இந்திய தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தலின்படி முறையான வாக்காளர் கல்வி மற்றும் தேர்தலில் பங்கெடுத்தல் என்ற திட்டத்தின் கீழ் வாக்காளர் விழிப்புணர்வு பிரத்யேக காணொலி வெளியீட்டு விழா நடைபெற்றது. புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் டிஜிட்டல் திரையில் வெளியிட்டார். நிகழ்ச்சியில் உதவி ஆட்சியர் யஷ்வந்த் மீனா, கல்லூரி மாணவர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் அவர்கள் கூறுகையில், மக்களவைத் தேர்தலில் புதுச்சேரியில் வாக்கு சதவிகிதம் அதிகரிக்கும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும், இதன் ஒரு பகுதியாக 22 மைய கருத்துக்கள் தினம் ஒரு கருத்தாக வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் வெளியிட்டு வாக்காளர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் என்றும், மாநில எல்லையில் 10க்கும் மேற்பட்ட செக் போஸ்ட் அமைக்கப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். மேலும் 35க்கும் மேற்பட்ட பறக்கும் படைகள் 24 மணி நேரமும் கண்காணிப்பு பணியில் ஈடுபடுவர் என்றார். விக்கிரவாண்டி அருகே டயர் பஞ்சராகி விபத்துக்குள்ளான டாடா ஏசி வாகனத்திலிருந்து மினரல் வாட்டர் பாட்டில்கள் நெடுஞ்சாலையில் சிதறியதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அடுத்த சூர்யா கல்லூரி எதிரே திண்டிவனத்திலிருந்து விழுப்புரம் நோக்கி மினரல் வாட்டர் பாட்டில்களை ஏற்றிக்கொண்டு டாடா ஏசி வாகனம் சென்று கொண்டிருந்தது. திடீரென்று மினி லாரியின் டயர் வெடித்ததால் நிலை தடுமாறிய வாகனம் சாலையில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. விபத்தில் மினரல் வாட்டர் பாட்டில்கள் நெடுஞ்சாலையில் சிதறி கிடந்தன. இதன் காரணமாக இப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மாற்று வாகனம் வரவழைக்கப்பட்டு சாலையில் சிதறி கிடந்த மினரல் வாட்டர் பாட்டில்கள் அப்புறப்படுத்தப்பட்டன. தொடர்ந்து போக்குவரத்து சீரமைக்கப்பட்டது. தேர்தல் பணிகளில் ஈடுபடும் அரசு ஊழியர்கள், காவலர்கள், ஊடகம் உள்ளிட்ட பணியாளர்கள் தேர்தல் பணி சான்றிதழ் பெற்று ஓட்டளிக்க வசதி செய்யப்பட்டுள்ளதாக புதுச்சேரி மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் அவர்கள் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் அவர்கள் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இந்திய தேர்தல் ஆணையம் லோக்சபா தேர்தலில் ஓட்டுப்பதிவு நாளில் தேர்தல் பணிகளில் ஈடுபட்டுள்ள அரசு ஊழியர்கள், காவலர்கள், அத்தியாவசிய சேவை பணியாளர்களான ஓட்டுநர்கள், நடத்துனர்கள், வாகன துப்புரவு பணியாளர்கள், வீடியோகிராஃபர்கள், ஊடகவியலாளர்கள் மற்றும் கட்டுப்பாட்டு அறையில் பணிபுரிவோர், ஹெல்ப்லைன் ஊழியர்கள் ஓட்டளிக்க ஏற்பாடு செய்துள்ளது. சம்பந்தப்பட்ட உதவி தேர்தல் அதிகாரிகள் அரசு ஊழியர்களுக்கு தேர்தல் பணி சான்றிதழ் பெறும் விண்ணப்பம் 2வது தேர்தல் பயிற்சி அமர்வின் பொழுது விநியோகிக்கப்படும். படிவம் 12A அடிப்படையில் உதவி தேர்தல் அலுவலர் படிவம் 12B வழங்குபவர் தேர்தல் பணி சான்றிதழை அரசு அலுவலர்களுக்கு சம்பந்தப்பட்ட உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர் 3வது தேர்தல் பயிற்சியின் பொழுதும் மற்றவர்களுக்கு ஓட்டுப்பதிவுக்கு 2 நாள் முன்னதாக விநியோகிப்பார். அந்த வாக்காளர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள ஓட்டுச்சாவடியிலோ அல்லது அருகிலுள்ள ஓட்டுச்சாவடியிலோ தேர்தல் பணி சான்றிதழை கொண்டு ஓட்டளிக்கலாம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியின் வெள்ளி விழா ஆண்டை முன்னிட்டு அதன் உறுப்பு கல்லூரியான சட்டக் கல்லூரியில்
3 நாட்கள் தமிழ் மொழியில் வழக்கு வாத போட்டி நடைபெற்றது. புதுச்சேரி மதகடிப்பட்டில் இயங்கி வரும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியின் வெள்ளி விழா ஆண்டை சிறப்பிக்கும் வகையில் அதன் உறுப்பு கல்லூரியான சட்டக் கல்லூரியில் 3 நாட்கள் தமிழ் மொழியில் வழக்கு வாத போட்டி நடைபெற்றது. இப்போட்டியில் தமிழகத்திலிருந்து மொத்தமாக 24 அணிகள் பங்கேற்றன. இப்போட்டியை சென்னை உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதியும் தமிழ்நாடு அரசு மாசு கட்டுப்பாடு மேல்முறையீட்டு மன்றத்தின் தலைவருமான கோவிந்தராஜ் தொடங்கி வைத்தார். இறுதிப் போட்டியின் நடுவர்களாக சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி சுப்பிரமணியன், சென்னை நீதிமன்றத்தின் மதுரை கிளை நீதிபதி சுவாமிநாதன் ஆகியோர் செயல்பட்டனர். இந்த போட்டியில் சேலம் சென்ட்ரல் சட்டக்கல்லூரி முதல் பரிசை வென்றது. 2வது பரிசை தேனி அரசு சட்டக்கல்லூரி வென்றது. பரிசளிப்பு விழாவிற்கு ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்விக் குழுமத்தின் தலைவர் தனசேகரன் அவர்கள் தலைமையேற்று உரையாற்றினார். கல்லூரியின் முதல்வர் முனைவர் வின்சென்ட் அற்புதம் வரவேற்புரை ஆற்றினார். விழாவில் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்விக் குழுமத்தின் செயலாளர் நாராயணசுவாமி கேசவன், பொருளாளர் ராஜராஜன், கல்லூரியின் இயக்குநர் மற்றும் முதல்வர் முனைவர் வெங்கடாச்சலபதி ஆகியோர் கலந்து கொண்டு பேசினர். இந்நிகழ்ச்சியில் கல்லூரியின் பேராசிரியர்கள், ஊழியர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் திரளாக கலந்து கொண்டனர். சுகாதாரத்துறையில் முறைகேடாக நடந்த பணி நியமனங்களை குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று புதுச்சேரி அரசு ஊழியர் சம்மேளனம் வலியுறுத்தியுள்ளது. புதுச்சேரி அரசு ஊழியர் சம்மேளனத்தின் பொதுச் செயலாளர் ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுச்சேரி சுகாதாரத்துறையில் போலி சான்றிதழ், காலாவதியான சான்றிதழ் அளித்து பணி செய்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதேபோல வாரிசுதாரர் பணி நியமனத்தில் தவறுகள் நடந்துள்ளது என்றும் இது குறித்தும் நடவடிக்கை தேவை. எய்ட்ஸ் கட்டுப்பாடு கழகத்திலும் தகுதியில்லாத நபரை அவசரமாக தேர்வு செய்துள்ளனர். முதல்வர் சுகாதாரத்துறை செயலர் விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. புனித சூசையப்பர் திருவிழாவை முன்னிட்டு புனித சூசையப்பரின் ஆடம்பர தேர் பவனியை பேராயர் தொடங்கி வைத்தார். இதில் கலந்து கொண்ட மாணவர்கள் மற்றும் கிறிஸ்தவர்களுக்கு நற்கருணை ஆசீர் வழங்கப்பட்டது. பெத்திசமீனார் மேல்நிலைப் பள்ளியில் புனித சூசையப்பர் திருவிழா 3 நாட்கள் விமர்சையாக கொண்டாடப்பட்டது. முதல் நாளான ஞாயிற்றுக்கிழமை பங்கு தந்தை ரொசாரியோ தலைமையில் கூட்டு திருப்பலி நிறைவேற்றப்பட்டது. 2ஆம் நாளான திங்கட்கிழமை தூய இருதய ஆண்டவர் பசிலிக்கா அதிபர் பிச்சைமுத்து தலைமையில் கூட்டு திருப்பலி நிறைவேற்றப்பட்டது. தொடர்ந்து 3ஆம் நாளான நேற்று செவ்வாய்க்கிழமை திருப்பலியை புதுச்சேரி, கடலூர், மதுரை மாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலிஸ் தலைமையில் பள்ளியின் முதல்வர் தேவதாஸ், துணை முதல்வர் ஜான்பால் மற்றும் அருட் தந்தையர்களால் கூட்டு திருப்பலி நிறைவேற்றப்பட்டது. இதில் திரளான கிறிஸ்தவ பள்ளியின் மாணவர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். தொடர்ந்து புனித சூசையப்பரின் ஆடம்பர தேர் பவனியை பேராயர் தொடங்கி வைத்தார். இந்த தேர் பவனி காந்தி வீதி, நீடராஜப்பர் வீதி, மிஷன் வீதி வழியாக பேராலயம் வந்தடைந்தது. அங்கு நற்கருணை ஆசீர் வழங்கப்பட்டது. பள்ளியின் முதல்வர் தேவதாஸ் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி உரையாற்றினார். புதுச்சேரி நெல்லுமண்டி அருள்மிகு வரசத்தி விநாயகர் ஆலய மண்டல அபிஷேக பூர்த்தி நிறைவு விழாவை முன்னிட்டு 108 சங்காபிஷேகம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி நெல்லுமண்டி அருள்மிகு வரசத்தி விநாயகர் ஆலய மண்டல அபிஷேக பூர்த்தி மற்றும் நிறைவு விழாவை முன்னிட்டு 108 சங்காபிஷேகம் நடைபெற்றது. இதற்காக நேற்று மாலை மங்கள இசை, கணபதி பூஜை, கலச ஸ்தாபனம் மற்றும் 108 வலம்புரி சங்கு வைத்து விசேஷ பூஜை நடத்தப்பட்டு வரசத்தி விநாயகருக்கு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. இதில் புதுச்சேரியை சார்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வரசத்தி விநாயகரை தரிசனம் செய்து சென்றனர். தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாதமும் வழங்கப்பட்டது. இந்த பூஜைக்கான ஏற்பாடுகளை அறங்காவலர் குழு மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி முத்தியல்பேட்டை ஸ்ரீ முத்துமாரியம்மன் முத்தைய சுவாமி திருக்கோவிலில் பங்குனி உத்திர பெருவிழாவையொட்டி அலங்கரிக்கப்பட்ட சந்திர பிரபை வாகனத்தில் முருகப் பெருமானின் திருவீதி உலா நடைபெற்றது. புதுச்சேரி முத்தியல்பேட்டை பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ முத்துமாரியம்மன் முத்தைய சுவாமி திருக்கோவில்.
இந்த திருக்கோவிலில் பங்குனி உத்திர பெருவிழா 14ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. பங்குனி உத்திர திருவிழாவையொட்டி தினம்தோறும் இரவு பல்வேறு வாகன சேவை நடைபெற்று வருகிறது. இதனையொட்டி முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையுடன் சந்திரபிரபை வாகனத்தில் எழுந்தருளி திருவீதி உலா நடைபெற்றது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு முருகப்பெருமானை வழிபட்டு சென்றனர். கணுவாய்பேட்டை புதுநகரில் எழுந்தருளிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரியம்மன் ஆலயத்தில் 45ஆம் ஆண்டு மயான கொள்ளை திருவிழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கணுவாய்பேட்டை புதுநகரில் எழுந்தருளிருக்கும் ஸ்ரீ அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரியம்மன் ஆலயத்தில் 45ஆம் ஆண்டு மயான கொள்ளை திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக கடந்த 11ஆம் தேதி திங்கட்கிழமை கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் இரவு சுவாமி வீதி உலாவுடன் வெகு சிறப்பாக நடைபெற்று வந்தது. இதனைத் தொடர்ந்து நேற்று முன்தினம் ரணக்களிப்பு நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவின் முக்கிய நிகழ்வாக நேற்று மயான கொள்ளை விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு மயான கொள்ளை விழாவில் காசு, காய்கறிகள், பழங்கள், பிஸ்கெட் பாக்கெட்டுகள் உள்ளிட்டவற்றை வாரி இறைத்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை புதுநகர், கணுவாய்பேட்டை, வில்லியனூர் பகுதி கிராம மக்கள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர். பங்குனி மாத பூசத்தினை முன்னிட்டு வில்லியனூர் ராம பரதேசி சித்தர் கோவில் அருகில் சன்மார்க்க கதிரவன் ஜெயா கதிரவன் ஏற்பாட்டில் அன்னதானம் வழங்கப்பட்டது. ஒவ்வொரு மாதமும் பூசத்தின் பொழுது அன்னதானம் வழங்கப்படுவது வழக்கம். இதன் ஒரு பகுதியாக பங்குனி மாத பூசத்தினை முன்னிட்டு வில்லியனூர் ராம பரதேசி சித்தர் கோவில் அருகில் சன்மார்க்கி கதிரவன் ஜெயா கதிரவன் ஏற்பாட்டின்படி செல்வராஜ் தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தக்ஷணாமூர்த்தி, ரகுராமன், மாரீசன், விஷ்ணுபிரியா, மாலதி, விஜயா, மகாலிங்கம், அபிராமி, பாலாஜி, எழில் மற்றும் ராமலிங்க சுவாமிகள் அவர்களின் அருட்தொண்டர்கள் பலரும் கலந்து கொண்டனர். இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு அன்னதானம் பெற்று பயனடைந்தனர். மயிலம் அடுத்த தேவனூர் சுயம்பு பொய்யாமொழி விநாயகர் கோவிலில் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் சுவாமி தரிசனம் செய்தார். விழுப்புரம் மாவட்டம் மயிலம் அடுத்த தேவனூர் சுயம்பு பொய்யாமொழி விநாயகர் கோவிலில் தமிழக சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் செஞ்சி கே மஸ்தான் அவர்கள் தனது வேண்டுதலை நிறைவேற்றியதால் சிறப்பு பூஜை செய்தார். இதில் மயிலம் ஒன்றிய செயலாளர் மணிமாறன், மாவட்ட பிரதிநிதி தேவனூர் சேகர், ஒன்றிய அவைத்தலைவர் சேகர், கொல்லார் கிளை கழக செயலாளர் முனியாண்டி, மாணவரணி விஜயகுமார், ஒன்றிய துணை செயலாளர் ஆனந்த், ஆசூர் பிரபு, சம்சுதீன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் பஞ்சாலைகளை பயன்படுத்தி ஜவுளி பூங்கா அமைக்க கோரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் AFT மில் எதிரே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் பஞ்சாலைகளை பயன்படுத்தி ஜவுளி பூங்கா அமைக்க வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் AFT மில் எதிரே நடைபெற்றது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் புதுச்சேரி மாநில செயலாளர் சலீம் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் AIDUC மாநில கௌரவ தலைவர் அபிஷேகம், தலைவர் தினேஷ் பொன்னையா, பொதுச் செயலாளர் சேதுசெல்வம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக திமுக அமைப்பாளர் சிவா, காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ராஜாங்கம், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில செயலாளர் தேவபுழலன் ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார்கள். மேலும் முன்னாள் அமைச்சர் விஸ்வநாதன், மாநில நிர்வாக குழு உறுப்பினர்கள் அந்தோணி உட்பட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். வணக்கம். ஆப்பிள் டிவியில் புதுச்சேரியில் இன்றைய நிகழ்வுகள் இத்துடன் நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.